நான் ரொம்ப நேரமாக சிரிப்பு அடக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஒரு அறிவியல் விஞ்ஞானி நீண்ட நாள் கண் முழிச்சு அவன் மூளையை பயன்படுத்தி ஒரு மின்காந்த அலைகள் அப்படிங்கிற ஒரு வேவை கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே சிம் கார்டுக்குள்ளே அதை அடக்க முடியும்னு கண்டுபிடிச்சி சிம் கார்டை போட்டால் மின்காந்த அலைகள் பரவும் ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு போகும்னு கண்டுபிடிச்சி செல்ஃபோன் ஒன்று கண்டுபிடிச்சி இந்த உலகத்தையே வியப்பில் ஆழ்த்திட்டு இருக்கான். அதில் வந்து செல்ஃபி எடுத்து அழிச்சா பரிகாரம்னு சொல்கிற ஆளுக்கு முன்னாடி நம்ம என்னத்தை பேச? அதில் அவங்க ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்கல்ல, அது சந்திரன். ரொம்ப கோவம் வருது, ரொம்ப கோவம் வருது, ரொம்ப கோவம் வர்ற அதே நேரத்தில் சிரிப்பும் வருது. அடக்கிட்டு உக்காந்துருக்கேன். இந்த உலகத்தில் அறிவியல் ரீதியான உண்மைகளும் புவியியல் ரீதியான உண்மைகளும் மட்டுமே உண்மை. ஜோசியம் பார்க்குறவங்களையும் ஜாதகம் பார்க்குறவங்களையும் மன்னிச்சிக்கவே கூடாது. மன்னிக்க முடியாத குற்றவாளிகள் அவங்க மட்டும்தான். நம்ம இந்தியா இந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குன்னு ஒரு மார்க் போட்டிங்கன்னா பின்தங்கி இருக்கிறதுக்கு காரணம் ஜோசியக்காரங்க மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. உங்க புரிதல் தவறான புரிதல். என்ன புரிதல் சொல்லுங்க? வாணிக ஜோதிடத்திலிருந்து எல்லா ஜோதிடத்துக்கும் முன்னோடி இந்தியா மட்டும்தான். இன்னைக்கு இன்னைக்கு விடுற ராக்கெட் அந்த காலத்திலே விட்டாங்க. மதுரை அணைச்ச கண்ணைக்கு அன்னைக்கு விமானத்துல போயிட்டாங்க. எல்லா அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஜோசியர்கள் தானே? நீங்க ஜோசியர்கள் தானே? ஜோதிடம் சொல்பவர்கள் வழிகாட்டிகள். மாண்புமிகு தமிழக முதல்வர் முதலமைச்சராகவே ஆக மாட்டார், அந்த பாக்கியம் அவருக்கு இல்லவே இல்லைன்னு உலகத்தில் இந்தியாவில் இருக்க அத்தனை ஜோசியன்னு சொன்னான். தவறா புரிஞ்சுக்கிட்டார். என்ன பண்ணுவாங்க? அவர் எந்த காலத்துல இதான் என் ஜாதகம் அப்படி வெளியிடவில்லை. ஜாதகம் கிடையாது. அது எல்லா ஜோசியனும் சொன்னீங்களா இல்லையா? திரும்பவும் சொல்வாரு. எல்லா ஜோசியனும் சொன்னாங்களா இல்லையா? இங்க இருந்து சொன்னாங்க. ஒரு நிமிஷம் எல்லா ஜோசியனும் சொல்றாங்க. இங்க யாராருக்கு சொன்னமா? எந்த ஜோசியனாவது 2004 சுனாமி வரும்னு சொன்னானா? எந்த ஜோசியனாவது 2015 சென்னை வெள்ளத்துல முங்கும்னு சொன்னானா? எந்த ஜோசியனாவது 2020 கொரோனா வரும்னு சொன்னானா? வந்ததுக்கு அப்புறம் 1008 சொல்லுவாங்க. அப்படி இப்படி இப்படிமாங்க. எல்லாம் ஃப்ராடு, மன்னிக்கவே முடியாது. இந்த நாட்டை பின்னோக்கி எடுத்துட்டு போறவங்க ஜோசியங்க மட்டும்தான், ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும்தான். ரஜினிகாந்த் பிறந்த அதே நிமிஷத்தில் அதே செகண்ட்ல இந்த இந்தியாவில் மட்டும் 57,000 குழந்தை பிறந்திருக்கு. ரஜினிகாந்த் மட்டும் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனார்? மற்றவங்களாம் ஏன் ஆகலை? மற்றவங்களாம் ஏன் பிச்சை எடுத்துருக்கிறார் ரோட்டில்? சொல்லுங்க. ரஜினிகாந்த் அதுக்கு உழைச்சாரு, கஷ்டப்பட்டாரு, சென்னைக்கு வந்தாரு, நடிப்பை கத்துக்கிட்டாரு, பாலச்சந்திர போய் பார்த்தாரு, அவர் வீட்டிலேயே கிடந்தாரு, உழைச்சதுனால அடைஞ்சாரு. என்ன ஜாதகத்தினால அடைஞ்சாருன்றீங்க? அண்ணா நீங்க சாதாரண நடிகர்னா என்ன நாங்க யார் தெரியுங்களா? நீங்க என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சாதாரண நடிகர், நாங்க யார் தெரியுங்களா? நான் கடவுளே நம்பாதவன், நான் கடவுளே நம்பாதவன். நீ என்ன கடவுளா? உட்காரியா? யார் நீங்க? நாங்க சொல்றது நடக்கலைன்னா நான் 2 கோடி ரூபாய் சொத்து உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். நடந்துருச்சுன்னா நீங்க 2 கோடி ரூபாய் சொத்து எழுதி தரீங்களா? அக்ரிமெண்ட் பண்ணலாமா? இல்ல இல்ல 5 நாள் இங்க இருப்போம் சார். அதுதானே சார் நியாயம்? இல்ல இங்கெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு ஷூட்டிங் இருக்குங்க.